லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம். செய்திச் சுருக்கம். உலகை உலுக்கிய நேபாள வெள்ளம் 155 தாண்டிய பலி எண்ணிக்கை. அண்டை நாடான நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் உள்ள போடேகோஷி ஆற்றில் நேற்று திடீரென பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் இருபுறமும் உள்ள வீடுகள், சாலைகள், பாலங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 157ஆக உயர்ந்துள்ளது. 160க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. சுற்றுலா பயணிகள் 400க்கும் மேற்பட்டோரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதில் 341 பேர் வெளிநாட்டினர். இதில் 133 பேர் இந்தியர்கள் என்றும் 37 பேர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேரில் 20 பேர் மீட்கப்பட்டனர். மற்ற 37 பேரின் கதி என்ன என்று தெரியவில்லை. அவர்களை மீட்க தமிழக அரசு அவசர உதவி எண்களை அறிவித்துள்ளது. திடீர் வெள்ளத்திற்கு காரணம் என்ன? நேபாள வெளியுறவு அமைச்சர் விளக்கம். அண்டை நாடான நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் ஏராளமான கட்டடங்கள், பாலங்கள், சாலைகள் அடித்து செல்லப்பட்டன. திபெத் எல்லையையொட்டி அமைந்துள்ள பகுதி என்பதால் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற ஆன்மீக சுற்றுலா பயணிகள் பலரும் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கட்டடங்கள் மண்ணோடு மண்ணாகின. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 98 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. இந்தியர்கள் 133 பேர் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலேசியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் 800 பேர் வரை மாயமாகி இருப்பது தெரியவந்துள்ளது. ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்புப் பணிகள் நடந்து வரும் நிலையில் துயரமான நேரத்தில் நேபாளத்திற்கு உதவ இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அங்கு சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் உதவி எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளம் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பனிப்பாறைகள் உருகியதே காட்டாற்று வெள்ளத்திற்கு காரணம் என நேபாள வெளியுறவு அமைச்சர் சுஷீர் கனால் கூறினார். எனினும் பெருவெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விரிவான ஆய்வு நடத்தப்படும். வரும் காலங்களில் இதுபோன்ற பேரிடர்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். செப்டம்பர் 1 மேட்டூர் அணையை திறக்கிறார் முதல்வர் விஜய். காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு 45 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி முதல்வர் விஜய் செப்டம்பர் 1 மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை திறந்து வைக்கிறார். மேட்டூர் அணையின் நீர் இருப்பு படிப்படியாக உயர்ந்து வருகிறது. எதிர்பார்க்கப்படும் நீர்வரத்து மற்றும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் வைத்து குடிநீர் மற்றும் டெல்டா பாசன தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. தொடர்ந்து 45 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து திறந்துவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் தொழிற்சங்கம் நாளை முதல் வேலை நிறுத்தம். டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் வரும் 28ஆம் தேதி முதல் நடக்கவுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் குறித்து ஆயத்த மாநாடு ஈரோடில் நேற்று நடந்தது. அதில் பங்கேற்ற பின் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியம் கூறியதாவது: பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க கோரி டாஸ்மாக் ஊழியர்கள் 23 ஆண்டுகளாக போராடுகின்றனர். காலி பாட்டிலை திரும்பப் பெற நிர்வாகத்திடம் எந்த திட்டமும் இல்லை. மூடப்பட்ட கடைகளில் பணியாற்றியவர்களுக்கு உரிய பணி வழங்கப்படவில்லை. இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் இணைந்து நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்தார். தேசிய அரசியலில் உருவாகிறது 3 அணி. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தால் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தேசிய அளவில் கவனம் பெற்றது.
சமீபத்தில் தனியார் டிவி நடத்திய கருத்தரங்கில் அக்கட்சித் தலைவர் அபிஜித் தீப்கே பங்கேற்றார். இந்தியாவின் சிறந்த முதல்வர்கள் யார் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் தமிழக பொருளாதார செயல்பாடுகளில் ஸ்டாலினும், கேரள சுகாதார சீர்திருத்தங்களில் பினராயி விஜயனும், டெல்லி கல்விப் பணியில் கெஜ்ரிவாலும் சிறந்த முதல்வர்களாக பணியாற்றினர் என பதிலளித்தார். ஆட்சியை இழந்த 3 பேரின் பெயரும் தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இந்த கருத்தை விமர்சித்துள்ள பாஜகவினர், சிறந்த முதல்வர்கள் என்றால் அவர்களை மக்கள் நிராகரித்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த பாராட்டை தேசிய அளவில் பிரச்சாரமாக எடுத்து செல்ல 3 கட்சிகளும் திட்டமிட்டுள்ளனர். தேசிய அளவில் பாஜ மற்றும் காங்கிரசுக்கு எதிராக திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் செயல்படுகின்றன. மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட ஒரே கருத்துடைய கட்சிகளை ஒருங்கிணைத்து 3வது அணியாக புதிய கூட்டணி உதயமாகும் என கூறப்படுகிறது. அக்கூட்டணி 2029 லோக்சபா தேர்தலை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.